எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாமரைப்பூ மாலை எப்படி கோக்குறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே எல்லா பூவையும் மடித்து வச்சுட்டேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்படி மாலை கோக்கணுன்ட்டு. இது எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏறாவர முருகன் கோயிலுக்கு வரவங்களை பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதை வந்து பேப்பர் பூ மாலை அப்படின்னு நினச்சிட்டே போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏன்னா அவங்க பேசும்போது நம்ம காதில் விழுந்தது பேப்பர் பூ மாலைலாம் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு இந்த மாலையை வந்து பாருங்கன்னு சொல்லி காமிச்சதுக்கப்புறம் மாலையை தொட்டு பார்த்துட்டு இது ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இவ்வளோ நாளாக பேப்பர் பூ மாலை தான் வச்சுட்டு போயிட்டுருந்தோம் அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து கோயிலுக்கு வரவங்களாம் பார்த்திங்கன்னா 12 மணிக்கு மேலே வராங்க. 12 மணிக்கெலாம் கோயில் நட சாத்திடுவாங்க. அதனால் கொஞ்சம் 12 மணிக்கெலாம் கோயில் உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துவாங்க. 12 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா சாமி பார்க்க முடியாது. 12 மணிக்கெலாம் திரை போட்டுருவாங்க. சில பேர் வந்து தாமரை பூ மாலை வந்து சாமிக்கு சாத்தலாமா, பூலாம் சாத்தலாமான்னு கேட்குறாங்க. தாராளமாக சாத்தலாம். செண்டுக்காய் மட்டும்தான் சாத்த மாட்டாங்க. மற்ற எல்லா பூ எந்த பூ வேணாலும் தாராளமாக தெய்வங்களுக்கு சாத்தலாம். இப்போ நம்ம மாலை எப்படி கோக்குறதுன்னு பார்த்துட்டுருக்கோம். நான் முன்னாடி எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டேன். உங்களுக்கு பூ மடிக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய யூடியூப் சேனல்லே கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நான் 26 பூ வச்சு மாலை கோத்துட்ருக்கேன். அதேமாதிரி நைட் டயத்தில் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிக்குள்ளே வந்து நீங்கள் கோயிலுக்குள்ளே இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அப்பயும் திரை போட்டுருவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் சாமியை பார்க்க முடியாது. அதனால் ஈவினிங் டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துங்க. இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது நான் கோக்கும்போது. ஏன்னா பூவோட அழுத்தங்கள் அப்படி இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திங்கக்கிழமையும் பூ எடுத்துருவேன். 200 பூக்கு மேலே எடுப்பேன். ஏன்னா நம்ம யாராவது முருகன் கோயிலுக்கு வரவங்களுக்காக, வரக்கூடிய பக்தர்களுக்காக நான் அந்த மாலையை வந்து ரெடி பண்ணி வைப்பேன். நம்மள்ட்ட கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோயில் காம்பவுண்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 கடை வாடகை கட்டி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மொதல் 2 கடை நம்ம கடை தான். விருப்பம் உள்ளவங்க மாலை வாங்கி கொண்டு சாமிக்கு சாத்துங்க. இந்த ஒரு பக்கம் ஃபுல்லாக பூ கோத்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு முடிச்சை போட்டு விட்டுட்டிங்கன்னா அது கீழே இறங்காது. ஒரு மணிக்கு ஒன்று ஒன்று கீழே எடுத்துக்க வேண்டியதான்.